வெள்ளாண்டி வலசு கிருஷ்ணகவுண்டர் காலனி சிசி ரோடு 4 லட்சம் ரூபாயில் அமைக்கப்பட்டு இன்றைய தினம் திறந்து வைக்கப்படுகின்றது. இதனுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வரவேற்புரை நிகழ்த்திய எடப்பாடி நகர கழகத்துடைய செயலாளர் நகரமன்ற உறுப்பினர் சகோதரர் திரு எம் முருகன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் சேர்மன் ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் மாதேஷ் அவர்களே, எடப்பாடி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஊராட்சி மன்ற தலைவர் துரை என்கின்ற மாதேஸ்வரன் அவர்களே, கொங்கனாபுரம் ஒன்றியத்துடைய பெருந்தலைவர் சகோதரர் கே மணி அவர்களே, கொங்கனாபுரம் ஒன்றிய செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் அறிவிச்சார் ராஜேந்திரன் அவர்களே, நங்கவெளி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் தலைவர் அறிவிச்சார் செல்வம் அவர்களே, நங்கவெளி வடக்கு ஒன்றிய செயலாளர் நங்கவெளி பேரூராட்சியுடைய தலைவர் சகோதரர் மாணிக்கவேல் அவர்களே, எடப்பாடி நகரமன்ற முன்னாள் தலைவர் சகோதரர் டி கதிரேசன் அவர்களே, எடப்பாடி நகரமன்ற துணைத் தலைவர் சகோதரர் திரு சி ராமன் அவர்களே, சகோதரர் திரு எஸ் நாராயணன் அவர்களே, சகோதரர் திரு பி நாராயணன் அவர்களே, திரு எஸ் கோவிந்தன் அவர்களே, மாவட்ட ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் திரு மாதேஷ் அவர்களே, நங்கவெளி பேரூராட்சி தலைவர் திரு சேகர் அவர்களே, ஞானசேகர் அவர்களே, கொங்கனாபுரம் பேரூராட்சி செயலாளர் திரு சாமி என்கிற பழனிசாமி அவர்களே, நங்கவெளி சேர்மன் சகோதரி திருமதி பானுமதி பாலசுப்ரமணியம் அவர்களே, அரசராமணி பேரூராட்சியாளர் திரு காளியப்பன் அவர்களே, முன்னாள் மாவட்ட பால்வள தலைவர் போலாமட்டி பேரூராட்சியாளர் அறிவிச்சர் ஜெயராமன் அவர்களே, மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேடையிலே வீற்றிருக்கின்ற கழகத்தினுடைய முன்னோடி நிர்வாகிகளே, வரி எந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகள் வைக்கின்ற நிர்வாகிகளே, பெரியோர்களை, தாய்மார்களே, மாணவர்களே, வரி எதிர்க்கின்ற பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களை அனைவருக்கும் என்னுடைய முதற்க நடிகழ்ந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்து, மரியாதைக்குரிய ஊர் கவுண்டர் திரு ராஜமாணிக்க அவர்களே, திரு ரங்கநாதன் அவர்களே மற்றும் முனியப்பன் அவர்களே, திரு ஆறுமுகம் அவர்களே, குமரவேல் அவர்களே மற்றும் இந்த திருக்கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளே, ஊர் பெரியவர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்க நடிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்து, ஆலிச்சம்பாளையம் என்றாலே மறக்க முடியாத ஊர். நான் முதலாக 1989 சேவல் சின்னத்திலே போட்டியிட்ட பொழுது, அப்பொழுது எனக்கு 1000க்கும் மேற்பட்ட வாக்குகள் நீங்கள் அதிகம் கொடுத்தீர்கள். அதனால் அப்பொழுது நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அன்றையிலிருந்து இன்று வரை உங்களோடு உங்கள் குடும்பத்தில் ஒருவராக நான் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட சுமார் 1850 வாக்குகள் கூடுதலாக எங்களுக்கு தந்திருக்கின்றீர்கள் 4 பூத்துல. ஆகவே எப்பொழுதும் ஆலிச்சம்பாளையம் என்று சொன்னால் அண்ணா திமுகவுடைய கோட்டை என்பதை பல தேர்தலில் நிரூபித்து காட்டுகின்றீர்கள். ஆகவேதான் எப்பொழுது ஆலிச்சம்பாளையம் அழைத்தாலும் ஓடோடி உங்களை வந்து சந்திக்கக்கூடியவனாக நான் இருக்கின்றேன். இந்த ஆலிச்சம்பாளையத்தில் என்னுடைய பாதம் படியாத இடமே கிடையாது. எல்லா வீதியும் எனக்கு தெரியும், பெரும்பாலான மக்கள் எனக்கு தெரியும். என்னால் முடிந்த நன்மைகளை இந்த பகுதிக்கு செய்து கொடுத்திருக்கின்றேன். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதும் சரி, அமைச்சராக இருந்த பொழுதும் சரி, உங்களால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகும் சரி, இந்த எடப்பாடி நகரத்திற்கும் ஆலிச்சம்பாளையத்திற்கும் பல்வேறு நன்மைகளை நான் செய்து கொடுத்திருக்கின்றேன். நீங்க வைத்த கோரிக்கை, பெரும்பாலான கோரிக்கை நான் நிறைவேற்றி தந்திருக்கின்றேன். இன்னைக்கு ஆலிச்சம்பாளையம் பகுதியில் மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏற்பட்ட பிறகு
உங்களால் நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நீங்கள் வைத்த பல கோரிக்கைகள் நான் நிறைவேற்றிருக்கிறேன். அது ஒரு சிலவற்றை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். இன்றைய தினம் எடப்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட ஆலச்சிபாளையத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு உங்களுடைய நடுநிலைப் பள்ளியிலே மாணவர்களுக்கு வசதியாக கூடுதல் வகுப்பறை கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். இன்றைய தினம் 57 லட்சம் ரூபாயில கூடுதல் வகுப்பறை கட்டி இன்றைய தினம் திறக்கப்பட்டுகின்றது உங்கள் முன்னிலையிலே. ஆலச்சம்பாளையத்தில் 4 ரேஷன் கடை, ஆலச்சம்பாளையம் மாரியம்மன் கோயில் அருகில உயர் மின் கோபுர விளக்கு, ஆலச்சம்பாளையம் காட்டு வளல உயர் மின் கோபுர விளக்கு, ஏடிசி டிப்போ அருகில் புதிய பள்ளி கட்டிடம், சத்துணவு கூடம் மற்றும் சுற்றுச்சுவர் உட்பட இன்றைக்கு ஆலச்சம்பாளையம் நடுநிலைப்பள்ளி சுற்றுச்சுவர் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மேல்நிலை நீர் தொட்டிகள் இன்றைக்கு 4, காளிக்கவுண்டன் கொட்டாய், ஆக்காட்டூர், எட்டிக்கொட்டை, செங்கோடன் காட்டுவளவு, மேல்கனி பிரதான மேல்நிலை தொட்டி இங்கே ஏற்கனவே கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆலச்சம்பாளையத்திலே. அதேபோல வார்டு எண் 23, 24, 25, 26 இந்த 4 வார்டுகளிலும் கான்கிரீட் சாலை, தார் சாலை, கழிவுநீர் வடிகால் வசதிகள், குடிநீர் வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதலாளி மணியப்பன் கோயில் அருகில் குடிசை மாற்று வாரிய சார்பில் 351 வீடுகள் இன்றைய தினம் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அனுமதி கொடுக்கப்பட்டு கட்டடம் துவங்கி இன்றைய தினம் 3 ஆண்டுகளாக வேகத்தில் நடந்து முடிகின்ற தருவாயில் இருக்கின்றது. மின்விசை பம்புடன் கூடிய சென்டஸ் டேங்க், ஆழ்துளை கிணறு ஆலச்சம்பாளையம் பகுதியில் வார்டு எண் 23, 24, 25, 26 ஆகிய வார்டில் 18 டேங்க் உங்களுக்காக கட்டி கொடுத்திருக்கிறோம். இந்த பகுதியில் மட்டும் முதியோர் உதவித்தொகை வேண்டும் என்று கேட்டவர்களுக்கு தகுதியான ஒரு 700 பேருக்கு முதியோர் உதவித்தொகை கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ஆலச்சம்பாளையம் பகுதியில் மட்டும் 350 வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. நவீன கட்டிட கழிப்பிடம் வேணும் என்று கேட்டீங்க, அதையும் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். ஏற்கனவே இந்த பகுதியில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பகுதியிலே ஒரு அம்மா மினி கிளினிக் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் அம்மாவுடைய அரசு அம்மா மினி கிளினிக் என்று கொண்டு வந்து இந்த பகுதியிலேயே அது அமைக்கப்பட்டு அது சிறப்பாக செயல்பட்டு வந்தது. பொறுத்து கொள்ள முடியாத திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசு அதையும் மூடியதுதான் இந்த திமுகவுடைய சாதனை. அதே போல எடப்பாடி நகராட்சி என்று எடுத்துக்கொண்டால் இது பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்துக்கிறோம். இந்த பகுதி மக்கள் ஏழை எளிய நிறைந்த மக்கள். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே பொறுத்த வரைக்கும் பின்தங்கிய மக்கள், இன்றைக்கு சாதாரண குடும்பத்திலே வாழ்கின்றவர்கள், விசைத்தறி நிறைந்த பகுதி, தொழிலாளி நிறைந்த பகுதி, விவசாய தொழிலாளி நிறைந்த பகுதி, இப்படிப்பட்ட பகுதியில் இருக்கின்ற நம்முடைய குழந்தைகள் குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று எண்ணத்தின் அடிப்படையிலே நீங்க வைத்த கோரிக்கை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டி கொடுக்க வேண்டும் என்று பிரம்மாண்டமான அரசு கலை மற்றும் கலைக்கல்லூரியை கட்டி கொடுத்துக்கிறோம். சுமார் 2000 பேர் இன்றைக்கு படிக்கிறாங்க. உங்கள் இருக்கின்ற பெற்றெடுத்த நீங்கள் ஈண்டெடுத்த மாணவ செல்வங்கள் மாணவிகள் இன்றைக்கு 2000 பேர் உயர்கல்வியில குறைந்த கட்டணத்தில் படிக்கிறாங்க. இன்றைக்கு எடப்பாடி தொகுதிக்கு எடப்பாடி நகரத்திற்கு அருகாமையிலேயே பிரமாண்டமான இன்றைக்கு அரசு கலைக்கல்லூரியை கட்டி கொடுத்துருக்கிறோம். அதுபோல எடப்பாடியில மருத்துவமனை விரிவாக்க வேண்டும் கேட்டீங்க, அதையும் 4 கோடியில் விரிவாக்கம் கட்டி கொடுத்தேன். எடப்பாடிக்கு 30 வார்டுக்கும் தங்கு தடை இல்லாம பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். அந்த கோரிக்கை 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே போடப்பட்டு திட்டம் நிறைவேற்றப்பட்டு 30 வார்டுக்கும் தங்கு தடை இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீரை கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எடப்பாடி நகரத்தில் குறுகிய சாலைகள், போக்குவரத்து நெரிசல் அதிகமாக ஏற்படுது, விபத்துகள் ஏற்படுகிறது. இதை தவிர்ப்பதற்காக ரிங் ரோடு வேணும்னு கேட்டீங்க, அதையும் நாங்கள் அமைச்சு கொடுத்தோம். கவண்டம்பாளையமே வெள்ளாண்டி வலசை இணைக்கிறது ஒரு பாலம் வேணுங்க, அதையும் கட்டி கொடுத்தோம். அதோட இன்றைக்கு நம்முடைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு பாலம். எடப்பாடி நகரத்தில் மட்டும் 15 ரேஷன் கடைக்கு புதுசாக நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஈஸ்வரன் கோயிலில் திருமண மண்டபம், இது மாதிரி உயர் கோபுர மின் விளக்குகள் கிட்டத்தட்ட 8 நகராட்சியில் மட்டும் கட்டி கொடுத்துருக்குறோம், அமைச்சு கொடுத்துருக்குறோம். சென்டெக்ஸ் டேங்க் அமைச்சு அங்கேயே குடிநீர் பெறுவதற்கு 40 டேங்க் அமைச்சு கொடுத்துருக்குறோம். அரசு பெண்கள் பள்ளி ஆண்கள் பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டி கொடுத்துருக்குறோம். எடப்பாடி காப்புதூர் மயானத்திற்கு புதிய மின் தகன மேடை அமைத்து கொடுத்துருக்கிறோம்.
நிழற்கூடம் ஆவணியூர்ல 2, வெள்ளாண்டி வலசில் 1, நாச்சிபாளையத்தில் 1, வெள்ளலாக்கி மலையத்தில் 1, வீரப்பமலையத்தில் 1, மொத்தம் 6 நிழற்கூடங்கள் கட்டி கொடுத்துருக்கிறோம். அம்மா வணிக வளாகம் பஸ் நிலைக்கு பக்கத்தில் கட்டி கொடுத்துருக்கிறோம். வாரச்சந்தைக்கு புதிய கடைகள் மற்றும் குப்பை கிடங்கு அமைச்சு கொடுத்துருக்கிறோம். சுமார் 1 கோடி மதிப்பீட்டில் குப்பை கழிவு வரி ஊட்டும் குப்பை கழிவு எரி ஊட்டும் நிலையம் அமைத்து கொடுத்துருக்கிறோம். வீரப்பமலையத்தில் கிடங்கு ஒரு விவசாயிகளுக்கு பொருள் பாதுகாப்பு கட்டிடம் கட்டி கொடுத்துருக்கிறோம். நியாய விலை கடைகளுக்கு புதிய அரிசி கூட கட்டி கொடுத்துருக்குறாங்க. எடப்பாடிக்கு தனி நீதிமன்றம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் கொடுத்துருக்குறோம். எடப்பாடி நகரத்தில் நெடுஞ்சாலையில் டி ஆபீஸ், எடப்பாடியில் மின் வாரியத்திற்கு டி ஆபீஸ் அலுவலகம் கட்டி கொடுத்துருக்குறோம். எடப்பாடி நகரத்தில் பூங்கா, பிரம்மாண்டமான பூங்கா அமைச்சு கொடுத்தோம். எடப்பாடி நகரத்தில் புதிய பயனர் விடுதி அமைத்து கொடுத்துருக்கிறோம். எடப்பாடி நகரத்தில் கழிவு வடிகால் வசதி இல்லாமல் இருந்தது. பிரதான வடிகால் வசதி எல்லா வீதியிலும் அமைச்சு கொடுத்துருக்கிறோம். எடப்பாடி நஞ்சுண்டேறு சாலையும் புனரமைக்கப்பட்டிருக்குது. எடப்பாடியிலிருந்து பல ஊர்களுக்கு புதிய பேருந்து வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறோம். எடப்பாடியில் வெள்ளாண்டி வலசில் புதிய நகராட்சி அலுவலகம் கட்டி கொடுத்திருக்கிறோம். எடப்பாடி நகராட்சியில் எங்கெங்கெல்லாம் மக்கள் கோரிக்கை வச்சாலும் அங்கெல்லாம் புதிய தெருவிளக்குகள் அமைத்து கொடுத்திருக்கிறோம். எண்ணி பாருங்க, 2011க்கு மிந்தி எடப்பாடி எப்படி இருந்தது, 2011க்கு பிறகு 13 ஆண்டு காலத்தில் எடப்பாடி எப்படி நகரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பாருங்க. ஒரு நகரம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் நல்ல சாலை வசதி வேணும், நல்ல குடிநீர் வசதி வேணும், நல்ல மருத்துவமனை வேணும், நல்ல கல்வி வசதி வேணும். அனைத்தும் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஒண்ணுதான். மக்களுக்கு அடிப்படை தேவைகள் நீங்கள் வைத்த கோரிக்கையை என்னால் முடிந்த அளவுக்கு அதிமுக அரசு செயல்படுத்தி கொடுத்து என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோட இன்றைய தினம் மாநிலத்தில் அரசு செய்கின்ற அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து போச்சு. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. இன்றைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் இந்த போதைக்கு அடிமையாகி கஞ்சா பயன்படுத்துவது அதிகமாகி இன்றைக்கு கெட்டு போகின்ற சூழ்நிலை, அவருடைய வாழ்க்கையை சீரழியக்கூடிய நிலையை இந்த ஆட்சியில் தான் பார்க்க முடியுது. பல முறை நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லிக்கிட்டேன், சட்டமன்றத்திலும் பேசிட்டேன், ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக என்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றேன். ஆனால் இந்த அரசு மெத்தன போக்கின் காரணமாக ஒரு திறமையற்ற அரசாங்கம், ஒரு பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு இதை தடுக்க முடியாம எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் தடையில்லாமல் கிடைக்குது. இதனால் நம்முடைய மாணவர்கள் இளைஞர்களுடைய வாழ்க்கை சீரழியக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். இந்த போதைக்கு அடிமையாயிட்டால் மீட்கவே முடியாது. ஆகவே இன்றைக்கு தமிழகம் எது கிடைக்குதோ இல்லையோ போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் தடையில்லாம கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் இன்னைக்கு திராவிட மாநில ஆட்சியிலே பார்க்கிறோம். இன்றைக்கு கூட இங்க எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. இங்க இருக்கின்ற மக்களுக்கு எவ்வளவோ தேவை. இதையெல்லாம் செய்யறதுக்கு மனசு இல்லை இந்த அரசாங்கத்துக்கு. கார் பந்தயம் வேணுமா? எத்தனை பேர் நம்ம கார் வச்சிருக்கிறீங்க? இங்க கோதுருக்கீங்க பாருங்க. கார் பந்தயம் தேவையா? பந்தயம் தேவைன்னா இதற்காக ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுது இருங்காட்டு கோட்டை சோழவரம் பகுதியில் பிரம்மாண்டமான கார் பந்தயம் நடத்துவதற்கு ஒரு மைதானமே அமைச்சு கொடுத்துருக்கிறோம். அங்க போய் கார் பந்தயம் நடத்தலாம். அதை விட்டுட்டு ஏழை எளிய மக்களுடைய வரிப்பணத்தில் சுமார் 42 கோடி ரூபாய் செலவுல இன்றைக்கு நகரத்தினுடைய மைய பகுதி, அந்த பகுதியில் மருத்துவமனை இருக்கிறது, சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்குது, தலைமைச் செயலகம் இருக்கின்றது, அங்கே துறைமுகம் இருக்கின்றது. இப்படி போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள, மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள அந்த பகுதியில் கார் பந்தயம் நடத்த வேணுமா? அது அவசியமா? சிந்திச்சு பாருங்க. எப்படியெல்லாம் மக்களுடைய வரி பணம் வீணாக்கப்படுகிறது. இவருடைய சொந்த விருப்பத்திற்கு மக்களுடைய பணத்தை இன்றைக்கு சூதாரித்தனமாக இன்றைக்கு செலவழிப்பது கண்டிக்கத்தக்கது. இது மக்களுடைய பணம். இன்னைக்கு மக்களுக்கு எவ்வளவு தேவை, இன்றைக்கு அடிப்படை தேவைகள் நிறைய இருக்குது. இன்னும் மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் நிறைய இருக்கின்றது. அதற்கு இந்த பணத்தை பயன்படுத்தலாம். அதை விட்டுவிட்டு கார் பந்தயம் நடத்துவதற்கு இன்றைக்கு இந்த விடியா திமுகவுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாக இதை செய்து கொண்டிருக்கின்றார். தான் வேதனை அளிக்கின்றது.
ஆகவே மக்களுடைய எண்ணங்களை புரிந்து ஆட்சி செய்ய வேண்டும். ஆட்சி பொறுப்புக்கு வந்தவர்கள் மக்களுடைய பணத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்வதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மக்களுடைய பணம். ஆகவே மக்களுடைய பணம் மக்களுக்கு போய் சென்றடைய வேண்டும். அதான் ஒரு நிர்வாக திறமையுள்ள அரசாங்கத்திற்கு எடுத்துக்காட்டு. ஆனால் இன்றைய அரசாங்கத்திற்கு அதெல்லாம் கவலை இல்லை. மக்களை பற்றி கவலைப்பட இல்லாத ஒரு அரசாங்கம் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, இன்றைக்கு விலைவாசி உயர்ந்து விட்டது. அதை கட்டுப்படுத்த இந்த அரசு தவறிவிட்டது. இந்த பகுதியிலே விசைத்தறி அதிகமான உள்ள பகுதி. இன்றைக்கு விசைத்தறியிலே இந்த தொழில் நலிவடைந்து கொண்டிருக்கிறது. இந்த தொழில் நலிவடைந்ததை சீர் செய்வதற்கு என்ன நடவடிக்கை எடுப்போம் என்பதற்கெல்லாம் இந்த அரசாங்கத்தை பற்றி கவலை இல்லை. அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு இந்த விசைத்தறி தொழில் மீண்டும் சிறப்பாக நடைபெற, நலிந்த அந்த தொழில் சீரடைய இந்த அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுக்க சொன்னா கிடையாது. ஏன்னா இன்றைக்கு பெரும்பாலும் நம்முடைய தொகுதியை பொறுத்த வரைக்கும் நெசவாளர்கள், விசைத்தறி தொழிலாளர்கள், விசைத்தறி உரிமையாளர்கள், விவசாயிகள், 3 தொழில் தான் பிரதான தொழில். இன்றைய தினம் இந்த விடியா திமுக ஆட்சி வந்தவருக்கு நெசவு தொழிலும் நலிந்து விட்டது, விசைத்தறி தொழிலும் நலிந்து விட்டது. அதற்கு ஏதாவது மாற்று வழி கண்டுபிடித்து இந்த தொழில் சீர் செய்வதற்கு ஏதாவது முயற்சி எடுத்தார் என்றால் எதுவுமே கிடையாது. பலமுறை அறிக்கை வெளியிட்டேன். இந்த தொழில் நலிவடைந்த தொழிலை மீண்டும் சரி செய்வதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு மக்களுடைய பணம் எதற்கோ செலவு செய்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட நலிவடைந்த தொழிலை சீர் செய்வதற்கு இந்த பணத்தை செலவழித்தால் இதனால் மக்கள் பயன்பெறுவார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் ஒரு திட்டமாவது செஞ்சிருக்கிறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணுமே கிடையாது. நான் எவ்வளவு இன்னும் நிறைய இருக்குது. எவ்வளவு திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். நம்ம எடப்பாடி நகரத்திற்கு மட்டும் எடப்பாடி ஊராட்சி ஒன்றியம், கொங்கனாவரம் ஊராட்சி ஒன்றியம், நங்கவள்ளி ஊராட்சி ஒன்றியம், நங்கவள்ளி பேரூராட்சி, வனவாசி பேரூராட்சி, போலாம்பட்டி பேரூராட்சி, ஜலகண்டாபுரம் பேரூராட்சி, கொங்கனாபுரம் பேரூராட்சி, எடப்பாடி நகராட்சி எல்லா பகுதிக்கும் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றி தந்திருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வரப்பட்ட அற்புதமான திட்டம் 100 ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்ற திட்டம். வறண்ட ஏரிகளுக்கு அது கூட பொறுக்க முடியல. 3 ஆண்டு காலம் கிடப்புல போட்டாங்க. தண்ணி எல்லாம் மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் போய் கடல்ல போய் கலக்குது. இன்றைக்கு இந்த திட்டத்தை நிறைவேற்றி இருந்தா நீரேற்றின் மூலமாக 100 ஏரியில் கொண்டாந்து நிரப்பிருக்கலாம். நிலத்தடி உயர்ந்திருக்கும், குடி தண்ணீருக்கு தேவை நீர் கிடைச்சிருக்கும், விவசாயிகளுக்கு தேவை நீர் கிடைச்சிருக்கும், இந்த பகுதி விவசாய தொழிலாளிக்கு வேலை கிடைச்சிருக்கும். அந்த அடிப்படையில் தான் சுமார் 565 கோடியில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நான் நிறைவேற்றுவதற்காக முதற்கட்டமாக 6 ஏரிகளுக்கு நீர் நிரப்புகிற திட்டத்தை நான் துவக்கி வைத்தேன். அதுக்கு பிறகு இந்த திட்டம் ஆமை வேகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் இந்த திட்டம் நிறைவேறல. இது எதற்காக சொல்லி சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை இன்றைக்கு விடியா திமுக முதலமைச்சர் கிடப்பிலே போட்டுக்கின்றார். இது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த 2 நாளைக்கு முந்தி கூட கோவையில் உக்கடம் பாலம் 480 கோடி ரூபாயில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது நான் அறிவிக்கப்பட்ட பாலம், நான் அடிக்கல் நாட்டின பாலம், நான் இருக்கின்ற பொழுது இந்த பாலத்தை கட்ட ஆரம்பிச்சேன். வேணுமெனே திட்டமிட்டு விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் அப்படியே மெதுவா கொண்டு போய் இப்ப திறந்து வச்சிருக்காரு. அதுல அந்த பாலத்தை வழியா அவர் போறாரு. பரவாயில்ல, நாம கட்டின பாலத்தில் அவர் போறாரு, ஒத்துக்கிறாரு. அவர் கட்டின பாலத்துல போகல, நாம் கட்டி முடிக்கப்பட்ட அந்த பாலத்தை திறந்து அவர் அந்த பாலத்தை வழியே செல்றார். இதுதான் அண்ணா திமுக அரசுடைய சாதனை என்பதை திரு ஸ்டாலின் அவர் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆட்சியில் என்ன செஞ்சிருக்கிறீங்க? ஒரு பாலம் கட்டி கொடுத்திருக்கிறீங்களா? இது நான் கொண்டு வந்த திட்டம், இது மாதிரி ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்களா? அத்திக்கடை வனவாசி திட்டம் ஒரு 10% தான் நிறைவேற்றல. 1652 கோடியில பல ஏரிகள் நிரப்புகின்ற திட்டம். இன்றைக்கு உபரியாக வெளியேறுகின்ற நீரேற்றின் மூலமாக அந்த ஏரிகள்லாம் நிரப்பி நிலத்தடி நீரை உயர்த்துகின்ற ஒரு அற்புதமான திட்டம் கிடப்புல போட்டாங்க. ஆகவே இந்த அரசாங்கம் மக்களுக்காக என்ன செய்து என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஏற்கனவே இருக்கின்ற ஒரு அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் அற்புதமான திட்டம், மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதில் உங்களுக்கு என்ன தடை? உங்களுக்கு என்ன மாற்று கருத்து இருக்க வேண்டும்? மக்கள் பணி செய்வதற்கு தானே, மக்களுக்கு நன்மை செய்வதற்கு தானே உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள். அந்த வாய்ப்பை எந்த ஆட்சி செய்தாலும் அதை திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் ஒரு நல்ல ஆட்சிக்கு சிறந்த அழகு. ஆனா அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. அவர் எங்க பார்த்தாலும் அப்பாவுடைய பேர் வரணும்,
அதிமுக ஆட்சி கொண்டு வந்த திட்டத்தை திறந்து வச்சு ஐயா அப்பா சிலை வச்சிருவார், ஐயா அப்பா பேரை போட்டுக்குவார். சேலத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் சீர்மிகு திட்டத்தில் கொண்டாந்த சீர்மிகு நகர திட்டத்தை கொண்டாந்தாங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் 1000 கோடியில் கொண்டாந்தோம். அங்க ஒரு சிலையை வச்சு ஐயா அப்பா பேரை பஸ் ஸ்டாண்டுக்கு வச்சுட்டு போயிட்டார். நாம் பெற்றெடுத்த பிள்ளைக்கு அவர் பேர் வச்சுக்கிட்டு இருக்காரு. கொண்டு வந்தது நாம. சரி வச்சுட்டு போ, அதையாவது ஒழுங்கா வேகமா செய். நாங்க வேண்டாங்கல்ல, அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது, அதிகாரம் இருக்குது, மக்களுக்கு செய்யுங்க தான் சொல்றோம். இன்றைக்கு விலைவாசி ஏறி போச்சு. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பொன்னி அரிசி 1 கிலோ 55 ரூபாய்க்கு வித்தது, இன்னைக்கு 80 ரூபாய்க்கு விற்கதா சொல்றாங்க. அதே போல இன்னைக்கு நகராட்சி இந்த ஆட்சி வந்த பிறகு கடுமையான மின்கட்டண உயர்வு, நிறைய மின்கட்டண உயர்வு. வீட்டுகளுக்கு முதல் 1000 ரூபாய் செலுத்தி இருந்தால் இப்போ 2000 ரூபாய் செலுத்த வேண்டி இருக்குது. வரி, வீட்டு வரி 100% ஏற்றிட்டாங்க, கடை வரி 150% ஏற்றிட்டாங்க, குடிநீர் வரி உயர்த்தியாச்சு, போதாது குப்பை வரியும் போட்டாங்க. வரி போடாததே கிடையாது. எல்லாம் செஞ்சுட்டு மக்களுக்கு நன்மை செய்வதாக ஒரு தவறான கருத்தை, பொய்யான கருத்தை மக்களிடத்திலே பரப்பி இன்றைக்கு ஆதாயம் தேடுகின்ற ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மலர்வதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும். இது உங்களுடைய அரசாங்கம். அதிமுக அரசாங்கம் என்பது மக்களுடைய அரசாங்கம். மக்களுக்காக என்னென்ன திட்டம் வேணுமோ அதையெல்லாம் செயல்படுத்துகின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மக்களுக்காகவே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை துவக்கினார். இதை புரட்சி தலைவி அம்மார்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திட்டங்களை நடைமுறைப்படுத்தினார்கள். இருவரும் தலைவருக்கு பிறகு அந்த இருவரும் தலைவருடைய வழியிலே அம்மாவுடைய அரசு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நன்மை செய்து இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலே உயர்ந்த இடம் வருவதற்கு துணை நின்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே எடப்பாடி நகரத்தில் மட்டும் சுமார் 10,000 வாக்குகள் கூடுதலாக அளித்திருக்கின்றீர்கள். வாக்களித்த மக்களுக்கு நன்றி. அதோட எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே சுமார் 46,300 வாக்குகள் கூடுதலாக நாடாளுமன்ற தொகுதியிலே எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு தந்திருக்கின்றீர்கள். வாக்களித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி. இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அருமை சகோதரருக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.